Hello, welcome back to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் நம்ம கமல் ஹாசனோட டக் லைஃப் ரிலீஸ் டேட் டீசர் பார்க்க போகிறோம். ஸோ டிலே பண்ணாமல் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பற்றி பேசுவோம். விண்வெளி நாயகா June 5. இது எப்படி என்ன மாதிரி ஸ்டோரி லைனாக வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் கமல் சார் வந்துட்டு அவரை வந்து அவரோட பட்டை பேர் வச்சு கூப்பிடக்கூடாது, அதாவது உலக நாயகன் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. அவரோட முடிவு வந்துட்டு நம்மளும் வந்துட்டு we have to accept that and நம்ம அதுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணுன்றது நான் நினைக்கிறேன். அண்ட் டக் லைஃபோட டேட் பார்த்துட்டோம், 5 ஜூன் வருது நெக்ஸ்ட் இயர். ஸோ மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், நம்ம கமல்ஹாசன் அண்ட் எஸ்டிஆரோட ஒரு எப்படி சொல்கிறது யூஸ்வலான கொம்போ தான். பட் வந்துட்டு இது கமலும் எஸ்டிஆரும் ஜாயின் ஆகிறதுனால இது வந்து ஒரு அன்யூஷுவலான ஒரு கொம்போவாக இருக்க போகுது. அண்ட் பேக் டு நம்ம சிம்பு, இதில் ஒரு மாதிரி பப்ளியான கேரக்டர் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் சேம் டைம் வந்துட்டு சில சீக்வன்ஸ்லாம் வந்தால் கண்டிப்பாக மாஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டுன்னு. வர அப்டேட்ஸை டக் லைஃபோட எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கணக்காக நான் அந்த சேனலில் கொடுத்துட்றேன். அண்ட் பிரேக் எடுத்துகிட்டு இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இதை செய்கிறதுக்கு வெரி சாரி. அண்ட் இதோட மியூசிக் அதை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஏஆர் ரஹ்மான் கண்டிப்பாக அவரோட பெஸ்ட் தான் கொடுத்துருப்பாரு. அவரை நம்ம அது மேலே ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஹீஸ் லெஜண்ட், சூப்பர் டூப்பர் லெஜண்ட். ஸோ கண்டிப்பாக அவருக்கு தெரியும் இதுனா இது இப்படி தான் கொடுக்கணுன்றது தெரியும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ எஸ், ஆனால் எனக்கு பார்த்த வரைக்குமே அவரோட ஒர்க் வந்து நல்லா தான் இருக்குதுல்ல, எந்த ஒரு குறை சொல்லணுன்றது இல்லை. குறை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு போங்க, பட் எனக்கு பிடிச்சிருக்கு. ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்குறேன். பை.